கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மீண்டும் வராங்க நயனிகா. தம்பிக்கோட்டை படத்துக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்த்த மீனாவுக்கு ஏமாற்றம் தான் மெஞ்சிச்சு. ஆன போதும் த்ரிஷ்யம் உள்பட சில மலையாள படங்கள்ல நடிச்சாங்க. அதோடு த்ரிஷ்யம் படம் தமிழ்ல கமல் நடிப்புல ரீமேக் ஆனப்போ அதுல நாயகியா நடிக்க முயற்சி எடுத்தாங்க மீனா. ஆனா கமலோட பலத்த சிபாரிசின் பேரில் அந்த வாய்ப்பு கௌதமிக்கு போயிடுச்சு. அதனால இப்போ வரைக்கும் தமிழ்ல பட வாய்ப்பு இல்லாம இருக்காங்க மீனா. ஆனா தன்னோட மகள் நயனிகாவை விஜய் நடிச்ச தெரி படத்துல விஜயோட மகளா அறிமுகம் செஞ்சாங்க. அந்த படத்துல நடிச்ச நயனிகா ஒரே படத்துல பெருவாரியான தமிழ் ரசிகர்களை கவர்ந்தாங்க. அதையடுத்து சில படங்கள் நயனிகாவை தேடி போன போதும் சிறிய கம்பெனி படங்கள்ன்றதுனால அதை தவிர்த்துட்டு வந்த மீனா இப்போ மலையாளத்துல மம்முடி நயன்தாரா நடிச்ச பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தோட தமிழ் ரீமேக்ல நயனிகாவை நடிக்க வைக்க முயற்சி எடுத்திருக்காங்க. அரவிந்த் சுவாமி அமலா பால் ஜோடி சேரும் இந்த படத்துல மலையாளத்துல பேபி அனிகா நடிச்ச ரோல்ல அவங்களோட மகளா நயனிகா நடிக்கிறாங்க.